வணக்கம். நாம் வந்து இந்த பட்டுப்பூச்சி மல்பெரி அப்படின்னு சொல்லிட்டு வயலில் நட்டுருந்தோம் இல்லையா, நம்ம ஆட்டு தலைக்காக. அது வந்து அன்றைக்கி வந்து நம்ம கொத்தி எல்லாம் க்ளீன் பண்ணி தான் நட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து துளிரோட வந்து ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள், இதில் பார்த்தா வந்து நல்லா வந்து அந்த மொட்டு வந்து நல்லா வந்துருக்குது. இதனுடைய காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குச்சி கட் பண்ணிவிட்டு மேலே வந்து சாணி, அதாவது ஈரமுள்ள மாட்டு சாணம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம அப்ளை பண்ணோம். எதுக்காக அதை அப்ளை பண்ணுறோம்னா, குச்சி வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து காஞ்சி போகாது. சப்போஸ் குச்சியோட மேலே இருக்கிற தோல் எழுந்துட்டுனாலையும் செடி வந்து காஞ்சிட்டே போகும், அதோடய குச்சி வந்து காஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் வந்து நம்ம மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டோம்னா காயாது, அந்த ஈரத்தை வந்து அப்படியே தக்க வச்சுக்கும். அதுக்காக இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து லைனாக நட்டுருக்குறோம். இதில் வந்து இன்னும் துளிர் வந்து விடலை. இதில் பாருங்களேன், நல்லாவே வந்து 1 2 அந்த மாதிரி வந்துருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா வந்துருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் நமக்கே வந்து குச்சி வந்து தேவையான அளவுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதில் பெருசாக ஒன்று நட்டேன், அதில் வந்துருக்குது. நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நட்டாவே போதுமானது. இது நம்ம ஆட்டுக்காக. பாருங்கள், புதுசாக வந்து எல்லா துளிர் வந்து நிறைய விட்டுருக்குது. இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு தான் ஹைட்டில் வந்து சும்மா ஒரு அடி அந்த மாதிரி ஹைட்டில் தான் வந்து வெட்டியிருக்கிறோம். பாதி வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரியும், பாதி வந்து மேலே இருக்கிற மாதிரியும். பாருங்கள், நம்ம வச்ச சாணி வந்து இன்னும் காயவே இல்லை, அப்படியே வந்து அப்படியே இருக்குது. சரிங்களா? எதுக்காகனா காரணம் வந்து மீன் வந்து குச்சி காயக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் வந்து துளிர் போட்டிருக்குது, ஆனால் மண்ணுக்குள்ளே மூடி இருக்குது. பாருங்களேன், அந்த முகுர் வந்து மண்ணுக்குள்ளே மூடி இருக்குது. இப்போ தான் சின்னசாக வந்து வந்துருக்குது. அப்புறம் இங்கே ஒன்று வச்சோம், இதுலேயும் வந்துருக்குது. ஸோ வந்து நம்ம மாட்டுக்கு வந்து தீவனப்பயிருக்கு வச்சுருக்கிற இடையில், ஓகேங்களா, அதோட ஒரு லைனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பார்டரில் வந்து வச்சுருக்கிறோம். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து நம்ம தண்ணி கட்டக்கூடாது. ஈரம்லாம் முடிஞ்ச முன்னாடி கட்டிக்கலாம். இது வந்து ஒரு தீவனப்பயிர். என்னென்னா இந்த ரெட் கலர் தீவனப்பயிர். இதில் வந்து பூ பூக்கும். இது வந்து ஒரு வகையான தண்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 வகை இருக்குது. இது வந்து லைட்டு டார்க் ரெட்டு, இன்னும் வந்து ஹெவி டார்க் ரெட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து லைட்டாக சோனா வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து சோனா அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால் நம்ம வந்து நடலை. இதில் வந்து பச்சை குச்சிலேயே வந்து 2 வகையான இருக்குது. இதில் பாருங்கள், லைட்டாக வந்து சோனா வந்து 1 2 உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இலையில் அப்படின்ட்டு. பார்த்தாவே உங்களுக்கு வந்து இது தெரியும், உங்களுக்கு சோனா அப்படியே இருக்கிறது. பாருங்கள், இந்த இலை மேலே வந்து ஹைட்டாக இருக்கும். இதுதான் சோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வகையான குச்சி, ஒயிட் கலர் குச்சி. அதே மாதிரி இலையில் வந்து இதில் வந்து சோனா இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இல்லாமல் இந்த கிங்கினி புல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம நட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து யூரியா அதெல்லாம் அதிகமாக தேவைப்படுறதில்ல. இது வந்து இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு முயல் ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். ஐயோ வேறு லெவலுங்க நம்ம தோட்டத்தானே. அதாவது நிறைய இருக்குது, நம்ம எதுவும் இதுன்றதில்ல. இங்கே தீவனப்பயிர் தான் வந்து இருந்துச்சு இப்போ தான். அதே மாதிரி இந்த நாக செடியெல்லாம் வந்து வச்சுருக்கோம் ஆட்டு தலைக்காக. இது வந்து அப்பப்போ தேவைன்ற போது நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இது பாருங்கள், வந்து நல்லா வந்து ஹைட்டாக வந்து வளரும். இதெல்லாம் வந்து சோனாலாம் கிடையாது, இது சும்மா இது வந்து ஒரு இது மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஸ்கின் பிரச்சனை நமக்குலாம் எதுவும் வராது. மாடு வந்து நல்லா வந்து தின்னும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா, இது நீங்கள் இதை வந்து நடுறதுன்னு வந்து பார்த்திங்கனாவே அறுத்துட்டு மண்ணில் லைட்டாக ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மூடி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வளர்ந்து வந்துடும். இப்படி தான் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து மாற்றி ஒரே வகை கொடுத்தாலே அதுக்கு வந்து நல்லா இருக்காது இல்லையா, அதனால் வந்து மாற்றி கொடுப்போம். இதில் வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து தென்னஞ்செடி வச்சுருந்தோம். இதில் வந்து ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் அந்த கட்டுக்கொடி அப்படி இப்படி நல்லா ஏறிடுச்சு. ஸோ வந்து இது வந்து க்ளீன் பண்ணி விடணும் அப்பப்போ. இது வந்து இந்த ஆட்டுங்களுக்கு நம்ம தலை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதோ 1 2 இருக்குது. இது வந்து நம்மளே வந்து தேங்காய் வந்து விதை போட்டு நம்மளே நட்டுருக்குறோம்.
நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சேலத்தில் இருக்கிறாரு, அவர் வந்து வாங்கிட்டு போனார். செடி வந்து நல்லா இருக்குது அப்படின்னாங்க. மெயின் வந்து பராமரிப்பு இருக்கணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 50-60 மரம் இருக்குது, தென்னை மரம் பெருசாக. அப்பா வச்சுக்கலாம். இப்போ தான் இது வச்சுருக்குறோம். நம்ம இதெல்லாம் வந்து அறுத்து விடணும். எல்லாம் காஞ்சி போச்சு, இதெல்லாம் அறுத்து விடணும். இதே மாதிரி செடி நம்ம கொஞ்சம் தான் வச்சோம், ஒரு 7-8 தான் வச்சோம். கொஞ்சம் எல்லாம் ஈரம், மழை காரணமாக கொஞ்சம் ஈரம் வந்துச்சு. ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், இந்த ஆட்டுக்கு வந்து பாதாம் செடி அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போலாம் சொல்லுவாங்க, பாதாம் தான் சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி. இந்த செடியும் வச்சுருக்குறோம் ஆட்டுக்கு வந்து தலை உடச்சி கட்டுறதுக்காக. இதில் வந்து இந்த செடி வந்து தென்னஞ்செடி போயிடுச்சு. ஏன்னா ஈரம் உட்காந்து அப்புறம் வந்து குருத்து வந்து புழு கடிச்சிச்சு, இது போயிடுச்சு. வேறு வாங்கிட்டு வந்தால் வைக்கணும். அதே மாதிரி அத்தி, அதாவது இது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், அத்தி செடி. இது வந்து நாட்டி வகையை சேர்ந்த ஒரு அத்தி செடி. நமக்கு தேவைக்கு நம்ம தலைக்கு தேவைப்படுது இல்லையா, அதனால் வந்து சின்னசாகவே விட்டுருவோம். இது பெரிய மரம் ஒன்று வச்சுருந்தோம் நாங்களே. அது வந்து மேலே ஏறும்போது கொஞ்சம் ரொம்ப உழவுழுப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஷைனிங் கால் பிடிக்க கட் பண்ணுறதுக்கு மேலே ஏறும்போது. அதனால் வந்து பாட்டம்லேயே வச்சு கட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதோ செடி நல்லா வந்து அழகாக வந்து துளிர் எடுத்துக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு நம்ம ஆட்டுக்கு வெட்டி போடலாம், மாட்டுக்கு வெட்டி போடலாம். இதனுடைய காய்கள்லாம் வந்து கிடச்சிச்சின்னா இந்த பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த சின்ன நாட்டியெல்லாம் அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. நம்ம இந்த சுண்டைக்காய் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த சைஸில் தான் இருக்கும்போது தான் செய்வாங்க. அவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கும். அங்கே பாருங்கள், அதை ஈக்குவல் வச்சு தான் இந்த செடியும். இது வந்து நல்லா இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முசரை இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இந்த செடியில் இருக்கும். இங்கே பாருங்களா, இந்த செடியெல்லாம் வந்து முசரை கூண்டு வந்து கட்டியிருக்கும். இப்போ இந்த தலை வெட்டின்னு போனதுனால 1-2 இல்லை. மேக்ஸிமம் இந்த தென்னஞ்செடி அப்புறம் வந்து இந்த அத்தி மரத்தில் எல்லாம் வந்து கண்டிப்பாக முசரை கூண்டு வந்து கட்டி வச்சுக்கும். நம்ம கட் பண்ணும் போது இது ஒன்றும். அதே மாதிரி பாருங்களேன், சொனப்புழுகு இருக்குது பாருங்கள், புழுகு. இது வந்து நம்ம வந்து அகற்றிடணும். ஏன்னா சப்போஸ் சொனப்புழுகு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது சொனப்புழுகு தான். இது மேலே ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா ரொம்ப வந்து அலர்ஜி வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தவம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கிளையை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வேறு இடத்துல போய்ட்டு எங்கேயாவது ஆள் நடமாட்டம் இல்லாமல் இடத்துல போட்டுருவோம். ஏன்னா இது பக்கத்தில் போட்டோம்னாலே அப்படியே வந்து வந்துடும். நமக்கு வரும்போது கட்டி எடுத்துகிட்டு வரல, இதெல்லாம் அப்படியே எடுத்து போயிட்டு வேறு எங்கே போட்டுருவோம். ஓகேங்களா. வேறு எதாவது இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கிராமத்தில் பெரும்பாலும் வந்து நம்ம ஆட்டு மாட்டுங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வச்சு எல்லாம் பயன்படுத்துவாங்க. நமக்கு வந்து மல்பெரி குச்சா கொடுத்தா உண்மையிலே ரொம்ப காசு ஏதாவது கொடுக்கணுமானதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே ஒரு விவசாயம் ஒரு சப்போர்ட்டிங் இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.